பிரைசலால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவனுடைய வார்த்தையின்படி அன்றைக்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் வேதனைப்பட்டு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். அன்றைக்கு பர்த்திமேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவன் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாய் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று நீ பார்வை அடைவாய் என்று சொன்னபொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவனுடைய குருட்டாட்டங்களை நீக்கி ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதும் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டார், ஆண்டவர் கைவிடுவார், எனக்கு ஆண்டவர் உதவி செய்யவில்லை என்று சொல்லி சோர்ந்து கொள்ளாமல் நொந்து கொள்ளாமல் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு விசுவாசத்தில் வைராக்கியமாய் நில்லுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும், பாதுகாக்கும், அற்புதம் நடக்கும். ஆமென்.